இப்போ நடக்கிறது என்பது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு கிளாஷ். பொதுவாக இஸ்ரேலில் அங்கே என்ன நடந்தாலும் இஸ்ரேல் சொன்னால் தான் தெரியும். இப்போ ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் மக்களுக்கு என்னென்னா அவங்கள முதல்ல மீட்கிற வேலையை பாருங்க. ஏன்னா அவர்கள் எல்லோருமே இளைஞர்கள். நெதன்யாகு மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறார். கடந்த முறை அவர் ஊழல் குற்றச்சாட்டில் தான் அவர் தோற்று போனார். அவர் திருப்பி வெற்றி பெற்றிருக்கிறார். 5 முறைக்கு மேலே பிரதமராக இருக்கிறவர் தான். ஊழல் குற்றச்சாட்டு இன்றைக்கி மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுதான் மெயின் காரணம். ஆனால் இன்றைக்கி 48 மணி நேரம் வார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இஸ்ரேலுக்கு பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது, இப்போ அங்கே நடக்கின்ற விஷயங்கள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. இஸ்ரேலிய மக்கள் இன்றைக்கி அச்சத்தில் இருக்காங்க. இஸ்மாயில் ஹனியாவுக்கு அப்புறம் யஹியா தான் புதிய தலைவர். அவருக்கு அந்த அம்மா வேண்டுகோள் விடுக்குது, தயவுசெய்து யஹியா அவர்களே, நீங்கள் அந்த 105 பேரை வெளியே விட்டுட்டு இங்கே இருக்கின்ற மந்திரிமார்களுடைய குழந்தைகளை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. நெதன்யாவுக்கு ஒரு பின்னடைவு, இஸ்ரேலுக்கே ஒரு பின்னடைவு அப்படிங்கிற இடத்துக்கு இன்றைக்கி இஸ்ரேல் வந்திருக்காரு. ஆனால் அது முடிகிற மாதிரி தெரியல. அது இன்னும் நீண்டு நெடிய ஒரு தூரம் போகிற மாதிரி தான் தெரியுது. அது இன்னும் பேராபத்தையும் இன்னும் பெரும் மக்கள் இழப்பையும் சந்திக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சார் வணக்கம் சார். வணக்கம். இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஒரு 48 மணி நேரம் எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் மக்களே போர் நிறுத்தம்னு சொல்லியிருக்காங்க. பைடன் அவர்களும் ஒரு கருத்து வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது என்னதான் தீர்வு வரப்போகுது? அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸுடைய அந்த பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹமாஸ் என்பது பாலஸ்தீனத்துடைய சார்ந்த ஒரு பகுதி. அந்த அவர்களுக்குள்ள உள்நாட்டு பிரச்சனை மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நடக்கிறது என்பது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான ஒரு கிளாஷ். அது குறிப்பாக சொல்ல போனால் 3 விஷயங்கள் நம்ம சொல்லணும். ஒன்று ஈரானுடைய ஆதரவு இயக்கமான ஹெஸ்புல்லா லெபனானில் இருந்து இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம். அவர்களுடைய தலைவர் ஃபுவாத் ஹூக்கருங்கிறவரை இஸ்ரேல் துல்லியமாக தாக்குதல் நடத்தி கொலை பண்ண ஒரு விஷயம். இரண்டாவது, ஈரானுடைய புரட்சிகர படை என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அமைப்புடைய தலைவர் சிரியாவில் ஈரானுடைய தூதரகத்தில் வச்சு குண்டு போட்டு வான்வெளி தாக்குதல் மூலமாக கொலை செஞ்சாங்க. 2. மூன்றாவது, ஹமாஸுடைய தலைவர் ஈரானுக்கு போகும்போது அங்கே உள்ள ஜனாதிபதியுடைய பதவியேற்பு விழாவுக்கு போனார். அதாவது இஸ்மாயில் ஹனியாங்கிறவர் அங்கே வச்சு தூக்குனாங்க. அப்போ இந்த 3 விஷயங்கள் இன்றைக்கி ஈரானுக்கு இஸ்ரேல் மேலே கடுமையான கடுப்பை கோபத்தை ஏற்படுத்தி வார் டிக்ளரே பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள ஜனாதிபதியும் சரி, மசூதும் சரி, அந்த உச்சபட்ச தலைவர்னு சொல்லக்கூடிய அந்த கொமேனி குடும்பமும் சரி, நாங்கள் வி ஆர் அட் வார் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ என்ன பிரச்சனைனா, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனை என்பது இப்பொழுது, ஏன்னா ஹமாஸ் இருப்பது காசாவில். காசா இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் இருக்குது, இஸ்ரேலோட தெற்கு பகுதியில் இருக்குது. அந்த பகுதியில் தான் எகிப்தும் அடங்கியிருக்கு. ஸோ இந்த பகுதியில் நடந்த பிரச்சனை இப்பொழுது இஸ்ரேலுடைய வடக்கு பக்கம் இருக்கின்ற தெற்கு லெபனான்கிற ஒரு தனி நாடு. அந்த தெற்கு லெபனானை முழுமையாக கண்ட்ரோல் வைத்திருப்பது இந்த ஹெஸ்புல்லாங்கிற அமைப்பு. இது யார், இந்த ஹெஸ்புல்லாவுக்கு யார் ஃபண்டு பண்ணுறாங்கன்னா ஈரான், அவங்களோட அமைப்பு. அப்போ இந்த ஹெஸ்புல்லாவுடைய நீங்கள் தலைவரையே தூக்குனதுக்கப்புறம் ஹெஸ்புல்லா நேரடியாக நாங்கள் இஸ்ரேலோட யுத்த பிரகடனம்னு சொல்லி இன்றைக்கி பண்ணுறாங்க. ஏற்கனவே லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு 6 மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம் முன்னாடி. இப்போ வார் பெரிய அளவில் போகுது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்ரேல் மக்கள் இந்த வாரை, இந்த யுத்தத்தை விரும்பவில்லை என்கிற தகவல் கசிந்திருக்கிறது. பொதுவாக இஸ்ரேலில் அங்கே என்ன நடந்தாலும் இஸ்ரேல் சொன்னால் தான் தெரியும். உங்களுக்கு இஸ்ரேலுடைய அந்த ஊடகம் மூலமாக தான் வெளியே வரும். இஸ்ரேலுடைய ஊடகம் எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு நெகட்டிவாக சொல்லாது. நாங்கள் இதை அடித்தோம், அதை அடித்தோம், லெபனானில் ஹெஸ்புல்லாவை காலி பண்ணோம், ஹமாஸை காலி பண்ணோம், இப்படி தான் வரும். இவர்கள் பாதிக்கப்பட்டதை சொல்ல மாட்டாங்க. முதல் முறையாக இஸ்ரேலுடைய ஊடகமான நியூஸ் 12 அப்படிங்கிற ஒரு ஊடகம், இது ஒரு தேசிய அளவில் பிரபலமான ஊடகம். இந்த ஊடகம் இப்பொழுது உண்மையை சொல்ல தொடங்கி இருக்கிறது. எப்படின்னா, இஸ்ரேல் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஹெஸ்புல்லாவுடைய தாக்குதலில் ஒரு 11 இஸ்ரேலிய அந்த கூடாரங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அது மிகப்பெரிய சேதத்தை
வடக்கு இஸ்ரேல் பக்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு. இது நடந்த உடனே தான் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு, பெஞ்சமின் நெதன்யாகு 48 மணி நேரம் ஒரு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாரு. யாரும் வெளியே போகாதீங்க. முதன்முறையாக இஸ்ரேல் வந்து முதன்முறையாக ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறது. இதற்கு இடையில் அமெரிக்கா ஏன் போரை விரும்பலைங்கிறது நம்ம பேசுகிறோம். அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற பிடன் நேரடியாக இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு ஃபோன் பேசி, என்னை நீங்கள் முட்டாளாக்க பார்க்குறீங்களா, நான் தான் சொல்கிறேன்ல கேட்க மாட்டேன்றீங்களா, எங்களுக்கு தேர்தல் நடக்குது நவம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்கு, அது வரைக்கும் பொறுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற பேசின பேச்சை நியூஸ் 12 வெளியிட்டிருக்கிறது. இப்போ இது ஒரு முக்கியமான கோணம். அதை விட இன்னொரு முக்கியமான கோணம், நேற்று வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுடைய கேபினெட் மீட்டிங் நடந்திருக்கு. 48 மணி நேரம் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு மீட்டிங். அதில் நெதன்யாவு பேசின பேச்சும் வெளியே வந்திருக்கு. எப்படின்னா, இந்த யுத்தத்தை நான் மட்டும்தான் விரும்புகிறேன், கேபினெட்டில் இருக்கவங்களாம் யாரும் விரும்ப மாட்டேன்றீங்க, நான் மட்டும்தான் ரோசப்படுறேன், எனக்கு மட்டும்தான் கௌரவம் இருக்கா, இப்போ இஸ்ரேலில் வெற்றி பெறணுங்கிற எனக்கு மட்டும்தான் ஆசை இருக்கான்னு சொல்லி கோபமாக பேசியிருக்கார். இப்போ இது என்ன தெரிய வருதுன்னா, ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் மக்களுக்கு யுத்தத்தின் மேலே பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே ஹமாஸ் வந்து அக்டோபர் 7 அட்டாக் பண்ணி ஒரு 295 பேரை பிணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போனாங்க. ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடந்துச்சு தெரியுமா, எங்கள் இஸ்ரேலில் டெல்லவியூவில் நடந்துச்சு. அதுலேருந்து அப்படி பிடிச்சிட்டு போனாங்க. இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. மொசாத்துக்கே தெரியாமல், இஸ்ரேல் அரசுக்கே தெரியாமல் இருக்கிற மொத்த பேரையும் தூக்கிட்டு போனாங்க. அதில் கொஞ்சம் பேரை விட்டுட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு 105-109 பேரோ கிட்டத்தட்ட இப்போ வந்து யார் இப்போ ஹமாஸுடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் மக்களுக்கு என்னென்னா, அவங்கள முதல்ல மீட்கிற வேலையை பாருங்கள். ஏன்னா அவர்கள் எல்லோருமே வந்து இளைஞர்கள். அதுதான் ஒரு அம்மா, அந்த ஒரு இளைஞருடைய தாய் சொன்னதை நியூஸ் 12 எடுத்து போட்டிருக்காங்க நேற்று. எப்படின்னா, 105 பேர் இருக்காங்க உள்ள, எல்லாம் எங்கள் குழந்தைங்க, நாங்கள் போரை நிறுத்த சொல்கிறோம். இப்போ பெஞ்சமின் நெதன்யாகு போரை விரும்புனா, அவரும் அவரை சார்ந்த அமைச்சருடைய குழந்தைகளை கொடுத்துட்டு எங்கள் குழந்தைகளை மீட்டுருங்க. எந்த மாதிரியான கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் போரை விரும்ப மாட்டாங்க, அது இஸ்ரேலும் விதிவிலக்கல்ல. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் மட்டும் போரை விரும்பலை. ஆனால் முக்கியமாக அமெரிக்கா சொல்கிறதையும் மீறி ஏன் பெஞ்சமின் நெதன்யாகு போரை நடத்தணும்னு நினைக்கிறாருங்கிறது தான் இப்போ $1 மில்லியன் கேள்வி. இது ஒரு பக்கம். இன்னொரு கோணத்தில் ஈரான் வந்து மிக கோபமாக இருக்கிறது, இஸ்ரேல் மேலே வாரை டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் சரி, அவர்கள் போரை நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நெதன்யாவுக்கு என்ன பிரச்சனைனா, தன்மான பிரச்சனை தான். நம்ம வந்து இவ்வளோ டெக்னாலஜியில் இவ்வளோ டாப்பில் இருக்கோம். உண்மையிலே வந்து உலகளவில் வந்து டெக்னாலஜியில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடத்துல இஸ்ரேல் இருக்குது, மாற்றுக்கருத்து இல்லை. ரொம்ப நவீன ஆயுதங்களை வந்து இஸ்ரேல் வச்சிருக்கு. சின்ன நாடு தான், 1 கோடி மக்கள் தொகை தான். ஆனாலும் அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது, அங்கு பிறந்த ஒவ்வொருத்தரும் இராணுவத்தில் பணியாற்றணும் அப்படிங்கிற சட்டம். அப்போ 1 கோடி பேருமே இராணுவத்தில் பணியாற்றுவாங்க, ஆண் பெண் எல்லாருமே. நீங்கள் 18 வயசு ஆச்சுன்னா இராணுவத்துக்கு போயிடணும், 30 வயசு வரைக்கும் இராணுவத்தில் தான் இருக்கணும். அப்போ எல்லோருமே இராணுவ பயிற்சி பெற்றவர்கள் தான். அப்போ அதன் அடிப்படையில் ஒன்று. ரெண்டாவது, நவீன ஆயுதங்கள், அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்கள் இருக்குது. ரெண்டாவது, டெக்னாலஜியில் அவர்கள் கண்டுபிடிப்பு என்பது உலகளவில் இஸ்ரேல் தான். அதிகமான நோபல் பரிசு பெற்றவர்கள் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இப்படி ஒரு டெக்னாலஜியில் நம்ம இருக்கிறோம், நம்ம எப்படி பயந்துட்டு விலகிறது, ஏன்னா நம்ம தோல்வியெல்லாம் பெருசாக பார்க்கல அப்படின்னு நெதன்யாகு நினைக்கிறார். மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நெதன்யாகு மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. கடந்த முறை அவர் ஊழல் குற்றச்சாட்டில் தான் அவர் தோற்று போனார், அவர் திருப்பி வெற்றி பெற்றிருக்கிறார். சொல்லப்போனால் இஸ்ரேலுடைய அரசியல் வரலாற்றில் 1948க்கு அப்புறம், சுதந்திரத்துக்கு அப்புறம் இத்தனை வரலாற்றில் 5 முறைக்கு மேலே பிரதமராக இருக்கிறவர் தான் பெஞ்சமின் நெதன்யாகு தான். அப்போ எப்போல்லாம் ஒரு பிரதமராக இருக்காரோ அப்போதெல்லாம் இந்த யுத்தங்கள் நிறையா பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம யுத்தம் செய்தால் மட்டும்தான் இந்த மக்கள் மனதை வெல்ல முடியும், நம்ம வந்து நம்முடைய தலைமையை நம்புவார்கள்னு நினைக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டு இன்றைக்கி மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுதான் மெயின் காரணம். ஆனால் இன்றைக்கி 48 மணி நேரம் வார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இஸ்ரேலுக்கு பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது, இப்போ அங்கே நடக்கின்ற விஷயங்கள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன, அதுதான் முக்கியமானது. மீடியாவில் ஆமாம், மீடியா வெளியே வருது. என்ன காரணம்? இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. நியூஸ் 12 வந்து இஸ்ரேலுடைய ஊடகமாக இருந்தால் கூட இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து அந்த நியூஸ் 12ஐ வந்து பின்னிருந்து இயக்குகிறார்கள். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, யுத்தத்தை முடிக்கணும்னு. அப்போ இஸ்ரேலுடைய அந்த இமேஜை காலி பண்ணால் தான் யுத்தம் முடியும். அப்போ நியூஸ் 12 பயன்படுத்துகிறாங்க.
ஏற்கனவே அல் ஜசீரான்னு ஒரு ஊடகம் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கத்தாரிலிருந்து தோஹாலிருந்து இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஊடகம். அது அரபுலக ஊடகம். இருந்தாலும் கூட அரபு நாட்டில் மத்திய அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா முழுக்க அந்த மத்திய தரக்கடல் பகுதியில் அல் ஜசீராவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம். முழுக்க வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் அல் ஜசீரா துல்லியமாக சொல்கின்ற ஒரு ஊடகம், பிபிசிக்கு இணையான ஒரு ஊடகம். அந்த ஊடகம் தான் இது வரைக்கும் இஸ்ரேலில் பாலஸ்தீனத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. நியூஸ் 12 வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான விஷயத்தை மட்டும்தான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. அங்கே அடிக்கிறாங்க, இத்தனை பேர் வந்து காசாவில் செத்து போயிட்டாங்க அப்படி. அதே மாதிரி லெபனானில் வந்து ஹெஸ்புல்லாவோட வந்து அடக்குமுறை ஆக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் வந்து இந்த மாதிரி இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்ட விஷயம் இப்படி தான் பேசினாங்க. முதல் முறையாக இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று விஷயத்தை வந்து உலகம் எப்படி பார்க்குதுன்னா, இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு தெரியும். ஹெஸ்புல்லா சம்மந்தமே இல்லாத லெபனானில் இருக்கிற ஒரு குழு, அவங்க தான் இன்றைக்கி வந்து வேகமாக யுத்தம் நடத்துகிறாங்க. ஆனால் இங்கே ஹமாஸ் வந்து இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்குது. காரணம் பெரிய பாதிப்பு. கிட்டத்தட்ட 10 லட்சம் பாலஸ்தீனியர்கள் வந்து ஒரு வெறும் பாலைவன நிலப்பரப்பில் டென்ட் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. மருந்து கிடையாது, சாப்பாடு கிடையாது, பெண்களுக்கான மருத்துவம் கிடையாது, பெண்களுக்கு அத்தியாவசியமான இந்த மாதவிடாய் பிரச்சனைக்கான மருந்து கூட இல்லை. அது எங்கேருந்து வரும் அப்படின்னா எகிப்திலிருந்து வரும். இஸ்ரேலும் எகிப்தும் ஒரு எல்லையை வந்து பங்கு போடுறாங்க. அந்த எல்லை காரிடார்னு சொல்லுவாங்க. அது வந்து கருங்கடலை ஒட்டிய ஒரு எல்லை. அதில் தான் வந்து சினாய் துறைமுகம்லாம் இருக்குது. அந்த எல்லை வழியாக தான் ஹமாஸு இந்த மருந்துகளை கொண்டு வந்தாங்க எங்கள் காசா பகுதிக்கு. காசா பகுதி மூலமாக தான் மேற்கு கரைக்கு போகும். இந்த வழியை அடைத்து கொண்டு இஸ்ரேல் துருப்புகள் இருக்கின்றன. ஒரு ஆயிரக்கணக்கான இஸ்ரேல இராணுவம் இந்த வழியை மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்கா இதுதான் சொல்கிறாங்க, என்னதான் யுத்தம் நடந்தாலும் ஒரு மனிதாபிமான கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது. பெரிய பெரிய யுத்தங்களில் கூட சாமானிய மக்களுக்கான மருத்துவத்தை, உணவை அது கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதை தடுக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாஹு. அதுதான் அமெரிக்காவுக்கு பெரிய கோவம். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி தெற்கு லெபனானில் அதன் அடிப்படையில் தான் டிக்ளேர் பண்ணுறாங்க, தயவு செய்து லெபனானை சார்ந்தவர்கள் போயிடுங்க அந்த ஊரை விட்டுட்டு, ஏன்னா நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம். ஏன்னா தெற்கு லெபனான் முழுவதும் ஹெஸ்புல்லாவோட கண்ட்ரோலில் இருக்குது. ஹெஸ்புல்லா என்பவர்கள் ஈரானை சார்ந்தவர்கள். அங்கே வந்துருக்கான். அங்கே சொல்லப்போனால் அங்கே உள்ள மக்களை வைத்துக்கொண்டே ஹெஸ்புல்லா ஒரு அரசியல் கட்சி நடத்தி லெபனான்லேயும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. அப்போ இப்போ யுத்தம் எப்படி போயிடுச்சுன்னா 3 பக்கமும் சூழ்ந்த யுத்தமாக இருக்குது. ஒரு பக்கம் லெபனான்லேருந்து ஹெஸ்புல்லா, இந்த பக்கம் ஹமாஸ் வந்து அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கான். இதுக்கெல்லாம் யமான்லேருந்து ஹூதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அவங்களும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ 3 பக்கம் சூழ்ந்த நிலையில் இஸ்ரேலிய மக்கள் இன்றைக்கி அச்சத்தில் இருக்காங்க. என்னதாலும் அச்சம் இருக்கும்ல, இது எதுக்கு தேவையில்லாத யுத்தம், சமாதானமாக பேசிடுங்க. அமெரிக்கா வச்சு என்ன விஷயம், ஒரு பாலஸ்தீன மக்களோட ஒரு உடன்பாடுக்கு வந்து பிரச்சனையை முடியுங்க, இப்படியே வாழ்க்கை முழுதும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுங்கிற இடத்துக்கு இஸ்ரேலிய மக்கள் வந்துட்டாங்க. அது நியாயமான அந்த என்ன தான், அது அடிப்படையில் தான் அவர்கள் நேரடியாக கேட்குறாங்க. யார் இப்போ ஹமாஸோட புதிய தலைவர் யஹ்யா, அவர் தான் இன்றைக்கினா அந்த இஸ்மாயில் ஹனியாவுக்கு அப்புறம் யஹ்யா தான் புதிய தலைவர். அவருக்கு அந்த அம்மா வந்து வேண்டுகோள் விடுக்குது, தயவுசெய்து யஹ்யா அவர்களே, நீங்கள் அந்த 105 பேரை வெளியே விட்டுட்டு இங்கே இருக்கின்ற மந்திரிமார்களுடைய குழந்தைகளை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஏன்னா நாங்கள் சாமானிய மக்கள் என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு இந்த யுத்தத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. இப்படியான ஒரு யுத்தத்தில் தான் இன்றைக்கி 48 மணி நேரம் எமர்ஜென்சி அப்படி என்பது நெதன்யாவுக்கு ஒரு பின்னடைவு, இஸ்ரேலுக்கே ஒரு பின்னடைவு அப்படிங்கிற இடத்துக்கு இன்றைக்கி இஸ்ரேல் வந்திருக்கிறது. ஓகே சார், இப்போ அடுத்த கட்டமாக என்ன ஆக போகுது சார்? ஏன்னா இந்த யுத்தம் வந்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணம். ஏன்னா அப்பாவி மக்கள் இன்றைக்கி 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த இப்போ ஹமாஸுக்கும் பல இஸ்ரேல் கடையிலேயே உங்களுக்கு வந்து பலஸ்தீனியர்கள் 40,000 பேர், அதுலேயும் சிறுவர்கள் பார்த்திங்கன்னா 20,000 பேர், இன்னும் ஒரு 10,000 பேர்கள் வந்து சிறார்கள், கால் இல்லாமல், கை இல்லாமல், கண் இல்லாமல் ஊனமுற்ற இடத்துல இருக்காங்க. இவர்களுக்கு சரியான மருத்துவம் இல்லை. மொத்தத்தில் வந்து பாலஸ்தீனம் என்பது ஒரு சுடுகாடாக மாற்றப்பட்டு விட்ட ஒரு சூழல் தான். என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதாபிமான கிரவுண்டில் நம்ம இந்த யுத்தத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறது அமெரிக்கா முன் வந்திருக்கிறது தான் முக்கியமானது. ஏற்கனவே ஐரோப்பிய யூனியன் முன் வந்துட்டாங்க. ஐரோப்பிய யூனியன் நாங்கள் இஸ்ரேலோட தொடர்பை வச்சுக்க மாட்டோம், யுத்தத்தை முடிங்க, போதும் யுத்தம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை பெஞ்சமின் நெதன்யாஹு கேட்கல. ஈரான்டையும் சொல்லி பார்க்குறாங்க. ஈரான் என்ன சொல்லுது, நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள், எங்களை 3 பேரை கொண்டுட்டாங்க, நாங்கள் வந்து போட்டு பார்த்துக்குவோன்னு. யாராவது ஒருத்தர் முடிவுக்கு வரணும் இல்லை. இப்போ பெஞ்சமின் நெதன்யாஹு வந்து நாங்கள் வந்து யுத்தத்தை முடிச்சுக்கிறோன்னு வந்தாவே ஓரளவுக்கு முடிஞ்சிடும் பிரச்சனை. ஆனால் அது முடிகிற மாதிரி தெரியல. அது இன்னும் நீண்டு நெடிய ஒரு தூரம் போகிற மாதிரி தான் தெரியுது. அது இன்னும் பேராபத்தையும்
இன்னும் பெரும் மக்கள் இழப்பையும் சந்திக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.